வணக்கம். நான் உங்கள் ஈகை ஆண்டாள் வசந்தி, ஏஎல்பி ஜோதிடர், அக்ஷய வாஸ்து நிபுணர் மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர். வரம் தரும் வரம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெக்னிக்கை நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். இதை நான் செய்து பார்த்து பலன் அடைஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும், தேவைகள் இருக்கும். இதை நம்ம எப்படி பெறுறது, அப்படி எங்கே கேட்டு பெறுறது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் தான் இது. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் வேணும்னா யார்கிட்ட கேட்பீங்க? அம்மா கிட்ட கேட்பீங்களா? இல்லை அடுத்து யார்கிட்ட? கடவுள்கிட்ட முறையிடுவீங்களா? அதே போல் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக முறையிடுவதற்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த மரங்கள். சரி, இந்த மரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஒவ்வொருத்தரும் எந்த மரத்துக்கிட்ட நம்ம கேட்டால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஒரு தேவதைகளாக இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ அது யார், எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தசா போயிட்டு இருக்கும், ஒரு தசை இப்போ நடந்துட்டு இருக்கும். அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க. அந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் விருட்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மரத்துக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சாரி, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான விருட்சம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது அபூர்வம் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பரவலான மரம், இப்போ வேப்ப மரம், அரச மரம், இல்லைன்னா நெல்லி மரம், இதெல்லாம் பரவலாக எங்கே வேணாலும் இருக்கும்னு நாம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சில மரம், கடம்ப மரம், விழா மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் எங்கேருந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம போய் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு சில கோவில்களில் இந்த 27 நட்சத்திரத்துக்கான மரங்களை நட்டு வச்சு பராமரிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ தெரிஞ்ச கோவிலில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் குளத்துக்கு பின்னாடி, அதாவது கோவிலுக்கு பின்னாடி குளத்து அருகில் நட்டு வச்சு பராமரிக்கிறாங்க. அது கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கும், அதான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய மரமாக இருந்தால் தான் அது நம்மளுக்கு, ஏன்னா அது நல்ல முழுமையாக வளர்ந்து ஒரு ஆரோக்கியமான மரமாக அது வேறு ஒன்றி நிற்கும். அப்போ தான் அது நம்மளுக்குள்ளே கனெக்டிவிட்டி ஆகும். அதனால் பெரிய மரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அந்த மரத்துக்கிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த மரம்லாம் இல்லைப்பா, இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒன்று கொடுங்களேன், ரெமெடி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு மரம் இருக்குது. இதுதான் ராஜ மரம் அப்படிங்கிறது. அது என்ன ராஜ மரம்? அதுதான் அரச மரம். அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு பகவத்கீதையில், மரங்களிலே நான் அரச மரமாக இருக்கின்றேன் அப்படி. ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய பெருமான் மரங்களில் அரச மரமாக இருக்கின்றார். ஏன் அவர் அரச மரம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அரச மரம் என்பது பூச நட்சத்திரத்துக்கான மரம். பூச நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அது கர்மகாரகன். ஆக்சுவலாக சனி பகவான் என்பது யாரு? கர்மகாரகன், கர்மிக் பிளானட். அவர் எங்கே இருக்கிறாருன்னா கடகராசியில் இருக்கிறார், அதாவது சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். சந்திரனாலே அம்மா தான். அப்போ கேட்ட வரத்தை எல்லாம் தரக்கூடியவர் அம்மா இல்லைங்களா? அதனாலதான் அந்த மரத்துக்கு தெய்வீக விருட்சம், ராஜ விருட்சம் அப்படிங்கிற பெயர். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரச மரத்து இலையில கூட கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு அரச மரத்துக்கு கீழேயுமே கோவிலெல்லாம் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா அந்த மரத்தில் நிறைய எனர்ஜி இருக்குது, நம்ம வேண்டியதெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அந்த மரம் பரவி பெருசாக வளரக்கூடிய மரம், அதனால சக்தி, அதனுடைய ஆறா மிக பெரியதாக இருக்கும். சரி, நம்ம இந்த மரத்துக்கிட்ட என்ன பண்ணணும்? நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய நட்சத்திர மரம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு செய்வதும் அந்த மரத்திற்கு மந்திரத்தை ஜபிப்பதும் முக்கியமான ஒன்று. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அரச மரம் என்பது
உங்களுக்கு தாயாக இருந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் வரம் தரக்கூடிய ராஜமரமாக விருட்சமாக இருக்கிறது. சரி, இதில் இங்கே என்ன பண்ணணும் அப்படி சொன்னால், அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு 10 அடியில் 20 அடி நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மரத்தை பார்க்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு கை ரெண்டுத்தையும் இப்படி விரித்து வச்சு, ஓங்கி வளர்ந்த மரமே, ஆரோக்கியமான மரமே, உங்களுடைய அதிகப்படியான சக்தியிலிருந்த எனக்கும் என் உடம்புக்கும் ஆன்மாவிற்கும் உயிருக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான சக்தியை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவணங்கி நீங்கள் அதை கேட்டுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அந்த மரத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகும். அதுக்கப்புறமா கையை கூப்பி உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் வைங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அதற்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. சரி, எத்தனை முறை சொல்லணும்? அது 9 பகுதிகளாக சொல்லணும். அதாவது 9 இல்லைன்னா 27, 54, 108 இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு சொல்லிட்டு வாங்க. அப்புறமா அந்த மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க, வளம் வாங்க, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யுங்க. இந்த காயத்ரி மந்திரத்தையே சொல்லிட்டு மீண்டும் அந்த எனக்கு தேவையான சக்தியை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி கையெழுத்து கொண்டுட்டு நீங்கள் வந்துடுங்க. இப்போ உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க. நிச்சயமாக நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயம். நிறைய பேர் அதை பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் அதை பலனடைங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.